எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஹேர். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நிறைய பேருக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்துருதுங்க. அதை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட வந்து கேக்குறாங்க. ஏன்னா பார்லர் வச்சிருக்கோம், கலரிங் பண்றதுக்கு நிறைய கஸ்டமர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த வயசுலயே ஒயிட் ஹேர் நிறைய வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கேக்குறாங்க. எங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் வீட்லயே சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்களுக்கு எல்லாமே ஒயிட் ஹேர் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு ரெமடி மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட போறேங்க. என்னன்னா, நீங்க வந்து ஒயிட் ஹேர் இப்ப வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சின்ன வயசுல ஒயிட் ஹேர் வருதுன்னா அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? இல்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்லயே வந்து எப்படி ஒரு பேக் ரெடி பண்ணி ஹெர்பலா ஒரு பேக் ரெடி பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறேன் இந்த வீடியோல. வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னோட சேனல்ல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குங்க. போய் பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. வாங்க வீடியோ போயிடலாம். ஓகேங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, சின்ன வயசுல இப்ப வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்லயே ஒயிட் ஹேர் வந்துருச்சு அவங்களுக்கு, 1 2 வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்? அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி இப்ப நான் சொல்றேங்க. இப்ப என்னன்னா, சின்ன வயசுல ஒயிட் ஹேர் வருதுன்னா கண்டிப்பா ஃபுட்டு தான். நம்ம வந்து சாப்பிடுற பொருளை வந்து நல்லா ஹெல்த்தியா கொடுத்து பழகிக்கோங்க. ஏன்னா இப்பெல்லாம் குழந்தைங்களே வந்து வீட்டுல எப்படின்னா ஒரு ஹெல்த்தியா நல்ல ஃபுட்டை எடுக்கிறது இல்லை இல்லைங்களா? கிடைக்கிறதே அப்படிதான் கிடைக்குது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க என்ன கேர் பண்ணணும் பெரியவங்க வீட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வாரத்துல 2 நாள் நெல்லிக்காய் சாப்பிடுவீங்க. 2 நாள் 3 நாள் வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா? அதை ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். என்னன்னா சின்ன குழந்தைங்க வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. இப்ப என் பையனே இருக்கானா, நான் நெல்லிக்காயில வந்து ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னா குடிக்க மாட்டான். ஆனா அதே மாதிரி நீங்க அதை வந்து எப்படி செஞ்சு கொடுக்கலாம்? நீங்க இப்ப நம்ம நிறைய கிரியேட்டிவா வந்து ஒவ்வொரு ஃபுட்டும் செய்யறதுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்கும், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து சாதம் வந்து மாங்காய் சாப்பாடு எல்லாம் தாளிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா சீவிட்டு சாப்பாடா தாளிச்சு கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. வாரத்துல 3 நாள் இந்த மாதிரி நெல்லிக்காய் ரெகுலரா எடுக்க வைங்க. அதே மாதிரி கருகாப்பில் வந்து பெரியவங்கன்னா நம்ம ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் டெய்லி. ஆனா சின்ன பசங்க குடிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, கருகாப்பில வச்சு நீங்க சட்னி பண்ணி தரலாம். இப்ப நம்ம தோசை எல்லாம் செய்யறோம்னா கருகாப்பில சட்னி வந்து ரெகுலரா சாப்பிட வைக்கலாம். வாரத்துல 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி ரெகுலரா சாப்பிட வைக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியா சாப்பிட வைங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க குழந்தைங்களுக்கு. நிறைய வெளியில வந்து இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்ச அளவு கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இப்பயே ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஃபுட்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க வந்து பேக்கெட் ஐட்டம்ஸ், பிஸ்கெட், ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் இந்த பீஸா, பர்கர் அந்த மாதிரி நிறைய பொருள் வந்து இப்ப குழந்தைங்க எல்லாம் அதை சாப்பிட்டு பழகிட்டாங்க. அது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சு. அதனால எப்பயாச்சும் சாப்பிடலாம், ரொம்ப அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா முடிஞ்சாலும் நீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுத்தீங்கன்னா ஒயிட் ஹேர் வந்து 1 2 இருக்குன்னா அது அப்படியே கம்மியாயிரும். இல்ல நீங்க திரும்ப ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபுட்ல வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 15 16 இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஹேர் வந்துருது. ஏன்னா நானும் நிறைய பேருக்கு அப்படி பாத்துருக்கேன். அதிகமாயிரும். அதை கம்மி பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கணும். அதே மாதிரி பாடி ஹீட் இல்லாம பாத்து குழந்தைங்க தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி தண்ணி குடிக்க வைக்கணும். ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்து விடுறோம்னா அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லா காலி பண்ணிட்டு சொல்லணும். அதே மாதிரி ஆயில் வச்சு நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் இங்க வரும்போது எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா பார்லர் வருவாங்க, பார்த்தோன்னா ஹேர் வாஷ் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம ஒரு 8:30 9 போயிட்டு இருப்போம். இப்பெல்லாம் வந்து 7க்கே போறாங்க. அப்ப என்னன்னா ஹேர் வாஷ் பண்றது இல்ல. கேட்டா நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஹேர் வாஷ் பண்ற மாதிரி சொல்றாங்க. அப்பெல்லாம் என்ன ஆகும்னா பொல்யூஷன், வெளியே போகும்போது விளையாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க, தூசி தலையில நிறைய இருக்கும். அதுல டேண்ட்ரஃப் வரும், ஒயிட் ஹேர் வரும், நிறைய டேமேஜ் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் வச்சு ஹேர் வாஷ் எடுக்க வைக்கணும். நீங்க ஹேர் வாஷ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் நல்லா வச்சுட்டு, நைட் ஆயில் வச்சுட்டு நீங்க மார்னிங் ஹேர் வாஷ் பண்றது. ஏன்னா பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் எல்லாம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசுலயே ஒயிட் ஹேர் வரத கொஞ்சம் தள்ளி போட முடியும் நம்மளால. ஒரு 20 25 மேலயாச்சும் வர மாதிரி பாத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டி பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கு இல்லைங்களா? அதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 15ல இருந்து 18 20க்குள்ள வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகமா ஹாஸ்டல்ஸ்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹாஸ்டல் பொண்ணுங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன். என்ன பண்றாங்கன்னா கலரிங்
கலரிங்க பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரொஃபஷனல் கலரிங்ஸ் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஆன்லைன்ல ஒரு கலர் வாங்கிட்டு ஒரு டார்க் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. கலரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட்டிங் பண்றது, அதனால அமோனியா நிறைய இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ். அதெல்லாம் போடும்போது ஸ்கேல்ப்ல படாம போடணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இவங்க கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாமலாம் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த போட்டுருக்காங்க இல்லையா, அந்த கலர் போட்ட ஹேர் எல்லாமே வந்து ட்ரை ஆயிட்டு ஒயிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கேல்ப்ல படுற மாதிரி போட்டாங்கன்னா திரும்ப அந்த இடத்துல இருந்து வளர்ற ஹேர் எல்லாமே வந்து ஒயிட் ஹேரா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரி கலர் பண்றவங்க நிறைய பேருக்கு நான் பாத்திருக்கேன் ஒயிட் ஹேர் வந்துருக்கிறத. அவங்களும் அதே மாதிரி தாங்க. இப்போ ஒரு 18 இருந்து 20க்குள்ள இருக்காங்க, அந்த மாதிரினா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அவங்களும் அது தண்ணி நிறைய குடிக்கணும். கண்டிப்பா வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம். பாடி ஹீட் ஆகாம இருக்கணும். அதே மாதிரி படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து படிப்பு வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு, படிக்கலாம். ஆனா என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு 1 hour இருக்கணும் டைமிங், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றப்போ அந்த மாதிரி. ஏன்னா நான் பாக்குறேன், என்னோட ஏஜுக்கு நான் பார்க்கும்போது அவங்க எல்லாரும் எப்படின்னா ஒரு நாளைக்கு 1 hour கூட அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்ல. ஸ்கூல் போறாங்க, வராங்க, திரும்ப டியூஷன் போறாங்க, நைட் எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுற மாதிரி தான் சொல்லுவாங்க என்கிட்ட. நான் எப்பயுமே டைம் இருக்காது. சாட்டர்டே சண்டேஸ்ல ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல டிப்ரெஷன்லயே இருந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தாங்க ஒயிட் ஹேருக்கு முக்கியமான காரணம். இப்ப இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. முடிஞ்ச அளவு நம்மளே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணி அவங்களுக்கான டைம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது ஒயிட் ஹேரா இருக்கட்டும், மற்றபடி நம்ம ஸ்கின் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒயிட் ஹேர் வரைக்கும் 99% வந்து டிப்ரெஷனோ ப்ரெஷரோ, நல்ல டைமுக்கு தூங்காம மொபைல் பாக்குறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. இதெல்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா ஒயிட் ஹேரை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஒயிட் ஹேர் எல்லாருக்கும் அப்படி வந்துடுறது இல்லையா, ஒரு ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கு அந்த மாதிரி தானே. இப்ப நமக்கு ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கே தெரியும். அப்ப நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவை, இன்டேக் எப்படி எடுத்துக்கணும், கொஞ்சம் நல்லா தூங்கணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுனீங்கன்னா ஒயிட் ஹேரை கண்டிப்பா நம்மளால வரது கொஞ்சம் தள்ளி போட முடியும். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனடிக். இப்ப வீட்டுல யாருக்காச்சும் நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ வீட்டுல தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுல ஒயிட் ஹேர் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களோட சரௌண்டிங் அடுத்தடுத்து வர ஜெனரேஷன்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒயிட் ஹேர் வந்துடும். அதுவும் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி ஜெனடிக்கா இருக்கு அப்படின்னாலுமே நம்ம இந்த மாதிரி ஃபுட்ல எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருக்கும் போது உங்களால அதை வந்து அந்த ப்ரீமெச்சூர் ஒயிட் ஹேர் அது சீக்கிரம் வரதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால சொல்ற கொஞ்சம் நான் இப்ப சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியாதே, கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒயிட் ஹேர் வரதை கம்மி பண்ணலாம். ஓகேங்க, இப்ப இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஒயிட் ஹேர் வந்துருச்சு. ஒயிட் ஹேர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ஹெர்பலா நான் வந்து என்ன மாதிரி ஒரு கலர் பண்ணி நான் வீட்டுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு பேக் சொல்லுவேன். இது எப்படின்னா, நான் சொல்ற ப்ரொசீஜரை நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு கடாய், ரொம்ப பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இரும்பு கடாய் இருக்கு இல்லையா, இரும்பு கடாயில வந்து நம்ம நெல்லிக்காய் பவுடர் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். நெல்லிக்காய் பவுடர் உங்களுக்கு ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. சில பேர் ரூட்ல மட்டும் போடுவீங்க, இல்ல ஃபுல் ஹேர் ஒயிட்டா இருக்குன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் கூட எடுத்துக்கலாம். நீங்க 50 கிராம் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து இரும்பு வாணல்ல பாத்திரத்துல, இரும்பு பாத்திரத்துல போட்டு நீங்க நல்லா சிம்ல வச்சுட்டு ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி அதை வந்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ப்ரௌன் மாதிரி. அந்த கலர் வரும்போது மருதாணி பொடி, மெஹந்தி கிடைக்கும் இல்லைங்களா, மருதாணி பொடியும் அதே அளவு நீங்க இப்ப இது ஒரு 50 கிராம் யூஸ் பண்றீங்கன்னா அது ஒரு 50 கிராம் அந்த மாதிரி அளவும் போட்டு நீங்க நல்லா ஒரு மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்ல வச்சுக்கணும். நீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது என்ன, ரெண்டுமே ஒரு ப்ரௌனிஷான ஒரு கலர்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் டீ டிகாஷன், டீ தூள் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம நல்லா டீ தூள் போட்டு ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நீங்க டீ தூள் போட்டுட்டு அதை வந்து நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணீங்கன்னா அந்த டிகாஷன் கிடைக்கும், ஒரு திக்கான டிகாஷன் கிடைக்கும். அதை வந்து நீங்க இப்ப ரெண்டுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்கான, நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அது வரும்போது நீங்க நைட்டே இதெல்லாம் பண்ணிருங்க. அதை எடுத்து நீங்க தனியா வச்சுக்கோங்க. இது வந்து காலையில வரைக்கும் நீங்க அப்படியே அந்த இரும்பு வாணல்லையே வச்சுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா, நைட்டு வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, காலையில பாத்தீங்கன்னா ஒரு திக்கா ஒரு கிரீம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுல இண்டிகோ அகரி பொடி இருக்குல்ல, அகரி பொடியும் நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதுவும் நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி இந்த 2 பவுடரும் என்ன அளவு யூஸ் பண்ணீங்களோ அதுல நீங்க அவுரி பொடி போடணும். அவுரி பொடி வந்து நைட்டே போட்டு வைக்க கூடாது, காலையில நீங்க எப்ப யூஸ் பண்றீங்களோ அப்பதான் போடணும்.
அவரிப்பொடி போட்டுட்டு அதுல மிக்ஸ் பண்ணணும். அவரிப்பொடி போட்டோம்னா ட்ரையா இருக்கும். இப்ப இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. ஹேர் வந்து உங்களுக்கு இப்ப நான் சொல்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா பளபளன்னு இருக்கும். பீட்ரூட் சாறு. பீட்ரூட் நல்லா அரைச்சு அந்த சாறு எடுத்து வச்சுக்கோங்க. காலையிலேயே அதை யூஸ் பண்ணா கூட போதும். அந்த சாறு எடுத்து இந்த அவரிப்பொடியை போட்டுட்டு அந்த சாறுல வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்ப எப்படி இருக்குன்னா பீட்ரூட் அந்த கலர் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஹேர்ல போட்டோம்னா வெயில்ல போகும்போது ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்குங்க. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அந்த பீட்ரூட் சாறு அதுல ஊத்தி நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த மாதிரி ஒரு திக்னஸ் வேணுமோ, ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் திக்கா நீங்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாங்க ஹேருக்கு. ஹேர்ல வந்து நீங்க ஒயிட் ஹேர் எங்க இருக்கோ அங்கேயும் போடலாம், ஃபுல் ஹேருக்கும் போடலாம். போட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. 1/2 hour to 45 minutes விட்டீங்கனாலே போதும். ரொம்ப அதிக நேரம் விட்டீங்கன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு, வீசிங் இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோல்டா இருக்கும். அதனால ஒரு 1/2 hour to 45 minutes விட்டுருங்க. விட்டுட்டு பிளெயின் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ஷாம்பு வாஷ் பண்ண வேண்டாம். நீங்க வந்து இத போட்டுட்டு இன்னைக்கு வந்து பிளைன் வாஷ் பண்ணிட்டு அடுத்த நாள் கூட நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணலாம். அடுத்த நாள் பிளைன் வாஷ் பண்ணுங்க. கலர் சூப்பரா பிடிக்குங்க. அதே மாதிரி நீங்க அடுத்த நாள் ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷனர் போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம கலரிங் பண்ணா அடுத்த நாள். ஃபர்ஸ்ட் நாள் இல்ல எனக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும், நான் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீங்க ஹென்னா போட்டதுக்கு அப்புறம் வெறும் கண்டிஷனர் மட்டும் போட்டு வாஷ் பண்ணலாம். எப்பயுமே ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும். ஹேர் வாஷ பத்தியும் ஷாம்பு கண்டிஷனர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு வீடியோவே நான் இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல போட்டிருக்கேங்க. நான் கூட அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. ஏன்னா ஹேர் வாஷ்னால எவ்வளவு ஹேர் ஃபால் வரும், நீங்க எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும்னே ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கண்டிஷனர் மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 days அப்புறம் கூட நீங்க ஷாம்பு வாஷ் எடுத்துக்கலாம். கலர் நல்லா பிடிச்சிருக்குங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இல்ல ஓகே நீங்க இப்ப இந்த கலர்ல பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இப்ப சடனா வெளியே போறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் குட்டி குட்டியா ஒயிட் ஹேர் இருக்கும். நமக்கு முன்னாடி இந்த காது சைடுல தானே ஃபர்ஸ்ட் தெரியும். அந்த மாதிரி தெரியுது என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அப்ப அதுக்கு வந்து நீங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கலர் பண்ணி நீங்க அதை போட்டு வெளியே போறதுலாம் டைம் இல்ல. நான் சடனா வந்து எனக்கு அந்த ஹேரை வந்து நான் கவர் பண்ணுவோம், கிரே ஹேர் கவர் பண்ணுவோம், சின்ன சின்னதா எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல ஐலைனர் வச்சிருப்பீங்கல்ல, எல்லாரும் காமனா ஐலைனரும் மஸ்காராவும் நம்ம வச்சிருப்போம். இப்ப எல்லாரும் அதை யூஸ் பண்றோம்ல, அதை வச்சுட்டு நீங்க ஐலைனர் வச்சு கூட லைட்டா டச் பண்ணிக்கலாங்க. சீரியஸா சொல்றேன், ஐலைனர் வச்சு நீங்க டச் பண்ணிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஒயிட் ஸ்டார்ல அழகா வச்சுட்டு நீங்க கோம் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து ஹேர் வாஷ் வரைக்கும் அது சேஃப்டியா இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு சலூன் வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 18 years மேல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நான் ரொம்ப பேரை பார்த்துட்டேன். என்னன்னா நிறைய வந்து இந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? நம்ம ஹேர் வந்து பிளாக் ஆக பவுடர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஸ்ப்ரே யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்னன்னா கண்டிப்பா கெமிக்கலா தான் இருக்கும். நிறைய பேர் அப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் எல்லாம் நிறைய இருக்கு. என்கிட்டயே சொல்லுவாங்க ஃப்ரண்ட் ஹேர்லாம் ரொம்ப ஃபால் ஆகுதுங்க, ஒரு 1 year ஆகும்போது நிறைய முடி போயிடுச்சு ஃப்ரண்ட்ல. ஆல்ரெடி இப்ப நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்க்கே ஃப்ரண்ட்ல ஹேர் வந்து நிறைய பேர் போயிருக்கு. அப்ப வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே ஹேர் ஃபால் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஐலைனரோ மஸ்காரோ நம்ம கண்ணுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால அதுல அவ்வளவு கெமிக்கல் எதுவுமே இருக்காது. நீங்க தாராளமா யோசிக்காம ஒயிட் ஹேர் குட்டி குட்டியா தெரியுது அப்படின்னா நீங்க அங்க மஸ்காரா யூஸ் பண்ணலாம், ஐலைனர் யூஸ் பண்ணலாங்க. அதை போட்டுட்டு நீங்க அடுத்த வாஷ் வரைக்கும் நீங்க அதை அழகா மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னோட கஸ்டமர் நிறைய பேருக்கு நான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு சூப்பரான டிப்ஸுங்க, சிம்பிளான விஷயம் தான், ஆனா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சேனல் பாக்குறவங்க எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இதை சொல்றேன். நீங்க இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க. வெளியே போறீங்கன்னா ஐலைனர் எடுத்து லைட்டா டச் பண்ணிட்டு போய்க்கோங்க. அடுத்து ஹேர் வாஷ் வரைக்கும் அது சூப்பரா இருக்குங்க, ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்க, இப்ப வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து நான் என்னோட கஸ்டமர்ஸ் சொன்ன டிப்ஸா இருக்கட்டும், ஃபாலோவா இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வீடியோஸ் வேணும், நிறைய டிப்ஸ் வேணும், இல்ல எதை பத்தின வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோஸும் உங்களுக்கு போடுறேங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோ கிளிக் பண்ணாங்க.